அன்பு நிறை தேனருவி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 28ஆம் ஞாயிறு. இன்றைய வாசகங்கள் புறக்கணிப்பை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் கடவுளை புறக்கணித்த மக்கள் அடிமைத்தள வீட்டிலே என்னென்ன துயரங்களை படுகின்றார்கள், துயரங்களை படக்கூடிய மக்களை கடவுள் புறக்கணிக்காமல் எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்வார் என்பதனை மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லுகின்றார். படைகளின் ஆண்டவர் ஒரு விருந்தை படைக்கின்றார். அங்கே மிகச்சிறந்த உணவுப் பொருட்களை அவர் மக்களுக்கு வழங்குவார். எல்லா மக்களினத்தாரையும் அந்த விருந்திலே கூட்டி சேர்ப்பார் என்றெல்லாம் எசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்றார். கடவுளை புறக்கணித்த மக்களை கடவுள் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார் என்பதனை இந்த வாசக பகுதி தெளிவாக எடுத்து சொல்லுகின்றது. இரண்டாவது வாசகத்திலே தூய பவுலடிகளார் தன்னுடைய வாழ்வை பற்றி எடுத்து சொல்லுகின்றார். நெருக்கடி நிலையிலே சிறையில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர் இந்த அனுபவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். எனக்கு வலுவூட்டக்கூடிய கடவுள் என்னோடு இருக்கக்கூடிய நேரத்திலே நான் எதையும் செய்வேன், எந்த பெரிய காரியங்களையும் செய்வேன் என்று எடுத்து சொல்லுகின்றார். இந்த ஒரு உறுதிப்பாடு இறைவனோடு அவர் இணைந்திருந்த அந்த நிலையில்தான் அவருக்கு ஏற்படுகின்றது. கடவுள் அவரை ஒரு நாளும் புறக்கணிக்கவில்லை. கடவுளையும் பவுலடிகளார் ஒரு நாளும் புறக்கணிக்கவில்லை. இந்த கடவுளோடு இணைந்திருந்த நிலைதான் வறுமையிலும் எனக்கு வாழத் தெரியும், வளமையிலும் எனக்கு வாழத் தெரியும் என்ற ஒரு வாழ்க்கை தத்துவத்தை அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நற்செய்தி பகுதியை பார்க்கின்றோம். நற்செய்தி பகுதி அரசன் ஒருவன் தன்னுடைய மக்களை விருந்துக்கு அழைத்த நிகழ்வை எடுத்து சொல்லுகின்றது. அரசன் ஒருவன் மக்களை விருந்துக்கு அழைக்கின்றான். அழைக்கப்பட்டவர்கள் வராமல் இருப்பதற்கு சாக்கு போக்குகளை சொல்லுகின்றார். எனக்கு அந்த வேலை இருக்கிறது, இந்த வேலை இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சாக்கு போக்குகளை சொல்லுகின்றார்கள். அந்த விருந்திற்கு செல்வதற்கு அவர்கள் மறுக்கின்றார்கள். அரசனின் விருந்தை புறக்கணிக்கின்றார்கள். எனவே அரசன் என்ன செய்கின்றான்? வேறு மக்களை அழைக்கின்றார். எல்லோரையும் அழைக்கின்றார். எந்த தகுதியையும் அவர் பார்க்கவில்லை, எல்லோரையும் அழைக்கின்றார். அந்த விருந்து மண்டபம் நிரம்பி வழிகின்றது. நிரம்பி வழியக்கூடிய அந்த இடத்திலே திருமண ஆடையின்றி இருந்த ஒருவரை அவர் கண்டு அவரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்றார் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. அன்பிற்கினியவர்களே, பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், நல்லவர்கள் என்று தங்களை காட்டிக்கொண்ட அந்த யூத பெருங்குடி மக்கள், இவர்கள்தான் அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைக்கப்பட்டவர்கள் கடவுளை புறக்கணிக்கின்றார்கள். கடவுளின் அழைப்பை புறக்கணிக்கின்றார்கள். கடவுளின் அழைப்பை புறக்கணிக்கக்கூடிய நேரத்திலே கடவுளுடைய அந்த விருந்திலே அமர்வதற்கான பேறு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த வாய்ப்பினை அவர்கள் இழந்து போகின்றார்கள் என்பதனை இந்த வாசக பகுதி நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. இன்று நாம் வாழக்கூடிய சமூகத்திலே கடவுள் பல்வேறு விதங்களிலே நமக்கு அழைப்புகளை தந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த அழைப்புகள் எல்லாம் புறக்கணிக்கப்படுவதைத்தான் நாம் பார்க்கின்றோம். சமூக புறக்கணிப்பு என்று சொல்லுகின்றோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் பிறந்து வளர்ந்து கல்வி கற்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே சமூக புறக்கணிப்பை எதிர்கொள்ளுகின்றார். சக மாணவர்களைப் போன்று அவரால் அமர்ந்து படிக்க முடியவில்லை. சக மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகள் அவருக்கு வழங்கப்படவில்லை. இருக்கை கூட வழங்கப்படவில்லை என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அந்த புறக்கணிப்பு தான் அவருடைய வாழ்விலே சாதிப்பதற்கான ஒரு தூண்டுதலை கொடுக்கின்றது. ஒரு மனிதன் புறக்கணிக்கப்படுகின்றான், ஒரு சமூகம் புறக்கணிக்கப்படுகின்றது. இந்த புறக்கணிப்பு சாதிப்பதற்கான ஒரு தூண்டுதலை அவருக்கு கொடுக்கின்றது. ஏன் சாதிப்பதற்கான ஒரு வெறியை அவருக்குள் உண்டு பண்ணியது என்று கூட நம்மால் சொல்ல முடியும். இந்த புறக்கணிப்பு அம்பேத்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் சட்ட மேதையை உருவாக்கியது.
இன்றளவும் அவர் வாசித்த அளவிற்கு நூல்களை இந்த உலகத்திலே எவரும் வாசிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த அறிவாளியை, படிப்பாளியை உருவாக்கி தந்தது. கடந்த வாரங்களில் செய்தித்தாள்களிலும் செய்திகளிலும் நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு செய்தி மனிஷா என்று சொல்லக்கூடிய அந்த இளம்பெண்ணை பற்றியது. அந்த இளம்பெண்ணினுடைய இறப்பு, கொலை, பாலியல் வல்லுறவு, கும்பல் பாலியல் வல்லுறவு இவையெல்லாம் இந்த சமூகத்தால் ஒரு விதத்திலே புறக்கணிக்கப்படுகின்றன. நாம் பார்க்கின்றோம், அதற்குரிய நீதி கிடைக்கவில்லை. அரசு அந்த மாணவி அல்லது அந்த இளம்பெண் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படவில்லை என்று அறிக்கை கொடுக்கின்றது. அதற்கு எதிராக போராடியவர்களை எல்லாம் பல்வேறு வழக்குகளிலே, சதி வழக்குகளிலே சிக்க வைக்கின்றது. இந்த கோவிட் காலம் என்பது மிகப்பெரிய சமூக அறிஞர்களை, சமூக மாற்றத்திற்காக குரல் கொடுத்தவர்களை எல்லாம் சிறைபிடிப்பதற்கான காலமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது தலித் அறிஞர் ஆனந்த் தெல்தும்தேவாக இருக்கட்டும், அல்லது பிற அறிஞர்களாக இருக்கட்டும், பிற சமூக செயல்பாட்டாளர்களாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேற்றைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஆதிவாசிகளுக்காக உழைத்த அருட்பணியாளர் ஸ்டான் சாமி என்று சொல்லக்கூடிய இயேசு சபை பணியாளர் தனது 83வது வயதிலே தேசிய புலனாய்வு முகமையினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் கைது செய்யப்பட்ட விதம், அவர் அழைத்து செல்லப்பட்ட விதம், இவை அனைத்துமே ஒரு மாபெரும் குற்றவாளிக்கு உரியதை போன்று அமைந்திருந்தது என்று அதை பார்த்தவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள், மிகவும் வேதனைப்படுகின்றார்கள். இந்த சமூகம், இந்திய சமூகம் மாற்றுக்குரல் கொடுப்பவர்களை புறக்கணிக்கின்றது. இடிப்பார் இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பான் இல்லானும் கெடும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். இடித்து சொல்வதற்கு, கடிந்து சொல்வதற்கு, அறிவுரைகளை கண்டித்து சொல்வதற்கு அருகிலே ஆலோசகர்களை, ஞானிகளை வைத்திருக்காத மன்னன் கெட்டழிவதற்கு வேறு எந்த காரணமும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை என்று வள்ளுவன் அன்றே சொல்லி வைத்திருக்கின்றார். மாற்று கருத்துக்கள் புறக்கணிக்கப்படுகின்றன, மாற்று குரல்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. புறக்கணிக்கப்படக்கூடிய நேரத்திலே அது நமக்கு அழிவையும் வீழ்ச்சியையும் தான் தரும் என்பதனை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. ஆண்டவருடைய குரலை புறக்கணித்த இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தள வீட்டிலே அவர்கள் அல்லல் படுகின்றார்கள். விருந்துக்கு அழைத்த மன்னனுடைய குரலை புறக்கணித்த மக்கள் விருந்திற்கு வெளியே தள்ளப்படுகின்றார்கள். இன்றும் மாற்று குரல்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. திருத்தத்திற்கான குரல்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த அழைப்புகளை, மாற்றத்திற்கான அழைப்புகளை புறக்கணித்தோம் என்று சொன்னால் இழப்பும் வீழ்ச்சியும் நமக்குத்தான். எனவே இந்த சமூக புறக்கணிப்புகளுக்கு எதிராக நம்முடைய குரல்களை பதிவு செய்வோம். சமூக புறக்கணிப்புகளை நாம் வன்மையாக கண்டிப்போம். சமூக புறக்கணிப்புகள் இல்லாத ஒரு சமூகத்தை படைப்பதற்கு உழைப்போம். அத்தகைய மாற்று கருத்துக்களை கொண்டு வரக்கூடியவர்களை, மாற்று சிந்தனை உடையவர்களை அன்போடும் கரிசனையோடும் நாம் ஏற்று அரவணைப்போம். திறந்த மனதோடு அவர்களுடைய குரலுக்கு செவிமடுப்போம். மாற்று கருத்துக்களும் மாற்று சிந்தனைகளும் இந்த உலகத்தில் இன்று கடவுள் நமக்கு தரக்கூடிய அழைப்புகள், அவற்றை புறக்கணியாதிருப்போம். ஜெபிப்போம். இறைவாம், இந்த இனிமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வாரத்தின் முதல் நாளிலே மகிழ்ச்சியோடு உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கின்றோம், தியானித்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு பல்வேறு விதங்களிலே அழைப்புகளை தந்து கொண்டிருக்கின்றீர். மனிதர்கள் வழியாக, நிகழ்வுகள் வழியாக, வரலாறு வழியாக நீர் எங்களுக்கு தரக்கூடிய அழைப்புகளை திறந்த மனதோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு தந்தருளும். மாற்று குரல் எழுப்பக்கூடியவர்களை அடக்கி ஒடுக்க நினைக்காமல் அவருடைய குரலுக்கு திறந்த மனதோடு செவிமடுத்து சரி செய்ய வேண்டியவற்றை சரி செய்வதற்குரிய ஞானத்தையும் துணிவையும் எங்களுக்கு தந்தருளும். எங்களுடைய நாட்டில் மாற்று கருத்துக்களுக்கு இடமின்றி
அத்தகைய கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் மிக கடுமையாக வதைக்கப்படக்கூடிய, சித்திரவதை செய்யப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழல்கள் மாறுவதற்கு துணை செய்யும். இந்த வாரம் உம்முடைய அருளின் வாரமாக எங்களுக்கு அமையட்டும். உம்முடைய அருள் வரங்களை இந்த வாரத்திலே எங்களுக்கு நிறைவாக வாரி வழங்கி அருளும். உம்முடைய குடும்பங்கள் நிறைந்த அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். நாங்கள் இந்த வாரத்திலே செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய காரியங்கள், எங்களுடைய வாழ்விலே நடைபெற வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் நற்பயன் தருவதற்கு துணை செய்யும். நல்ல முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்கவும், இந்த வாரத்தில் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொழுதுகளை பயனுள்ள முறையில் நாங்கள் செலவிடவும் எங்களுக்கு ஆசி தந்தருளும். நோய்களிலிருந்து, தீமைகளிலிருந்து, ஆபத்துக்களிலிருந்து இந்த நாட்களிலே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். இந்த சமூக மாற்றத்திற்காக உழைக்கக்கூடிய அனைவருக்கும் தக்க பாதுகாப்பை வழங்கியருளும். அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று எங்களுடைய குரலையும் அவர்களோடு இணைத்துக் கொள்வதற்குரிய ஆசிரை தந்தருளும். என்றும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். உம்முடைய உடனிருப்பும் பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும். உமது குரலை புறக்கணிக்காமல், உமது அழைப்பை புறக்கணிக்காமல் வாழக்கூடிய பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்து ஆசீர்வதியும். ஆமீன்.